அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உலகில் முதலாக மூங்கில் எத்தனால் ஆலை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ பேம்பு பேஸ்ட் எத்தனால் பிளான்ட் அப்படிங்கிறத நம்ப பிரதமர் வந்து அசாம்ல இருக்கக்கூடிய கோலாகத் மாவட்டத்துல வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ரோல்ல எத்தனால வந்து மிக்ஸ் பண்றோம். அதுக்கு எத்தனால வந்து புரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? எத்தனால் புரொடக்ஷன் அப்படிங்கிறது இதுவரைக்கும் சுகர் கேன பேஸ் பண்ணி, மொலாசஸ பேஸ் பண்ணி நமக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காஸ்ட்லியான நடைமுறை. ஆனா பேம்போல இருந்து பண்றது, அந்த மூங்கில்ல இருந்து பண்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் சரியா? ஸோ அத வந்து இப்ப நம்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆலை மாதிரி ஒரு விஷயத்த, ஒரு பிளான்ட்ட உருவாக்கி, அதிலிருந்து நம்ப என்ன பண்ண போறோம், மூங்கில்ல இருந்து நம்ப எத்தனால உருவாக்கி, அத பெட்ரோலோட மிக்ஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஆல்ரெடி அ 20% எத்தனால வந்து நம்ம பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 20% அப்படிங்கிறது படிப்படியா உயர்த்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அதாவது பிஎல்ஐ ஊக்கத்தொகை திட்டம். அதாவது புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ ஒயிட் பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் கூட்ஸ்க்கு வந்து மத்திய அரசாங்கம் 2021ஆம் ஆண்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? பொதுவாவே இந்த பிஎல்ஐ அப்படிங்கிற திட்டம் கிட்டத்தட்ட 14 துறைகளுக்கு வந்து இருக்கு. ஓகேவா? ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்துக்கு கீழ 14 துறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. ஸோ இப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு ஒயிட் கூட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோம் அப்ளையன்ஸஸ் தான். லைக் வந்து எல்இடி லைட்ஸ், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வெள்ள கலர்ல தான் இருக்கும் மோஸ்ட்டா. அதனால தான் அதெல்லாமே ஒயிட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஒயிட் கூட்ஸ்க்கு மறுபடியும் மத்திய அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க? புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிற திட்டத்த கொண்டு வர போறாங்க. சரியா? அடுத்தது, வரியில்லா பருத்தி இறக்குமதி விவசாயிகளுக்கு பலன் தருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்துல அமெரிக்கா வந்து 50% வரிய வந்து இந்தியா மேல போட்டிருந்தாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, அதிகப்படியா பாதிக்கப்படக்கூடிய ஒரு துறையா இருக்கிறது ஜவுளித்துறையா இருக்கு. சரிங்களா? ஜவுளித்துறை ரொம்ப பாதிக்கப்பட போறாங்க. இதனால ஜவுளித்துறையை சேர்ந்த அந்த உரு உற்பத்தியாளர்கள், அந்த ஜவுளித்துறையில இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்டைல் ஓனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? உரிமையாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாமே அரசாங்கத்துக்கிட்ட வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பருத்தி இறக்குமதிய வந்து இறக்குமதி வரி இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கைய வந்து வச்சிருப்பாங்க. அதனால தான் இங்க வரியில்லா பருத்தி இறக்குமதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பருத்திக்கு வந்து இறக்குமதி வரி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது ஜவுளி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கு. ஸோ அந்த கோரிக்கையை வந்து மத்திய அரசாங்கம் ஏத்துக்கிட்டாலும், இதனால உள்ளூர் பருத்தி விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. பருத்தி சாகுபடிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 127,00,000 ஹெக்டேர் இந்தியாவுல பருத்தி சாகுபடி அப்படிங்கிறது செய்யப்படுது. இதுல தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, பருத்தி சாகுபடி அப்படிங்கிறது லாபம் இல்லாத காரணத்தினால நமக்கு என்ன ஆகுது? 3,00,000 ஹெக்டேர்ல இருந்து 1,50,000 ஹெக்டேரா நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே தான் வருது. உலக அளவுல பருத்தி உற்பத்தியில வந்து அதிக ஹெக்டேர்கள் நம்ம தான் வச்சிருக்கோம். 38% ஹெக்டேர்ல நம்ம வந்து பருத்தி சாகுபடி பண்ணாலும், அதனுடைய புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு கம்மி தான். இந்த புரொடக்டிவிட்டிய அதிகப்படுத்துறதுக்காக தான் பிடி காட்டன் கொண்டு வந்திருப்பாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகுது? அதனுடைய மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது கம்மி தான். ஓகேவா? பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அ பருத்திய பொறுத்தவரைக்கும் எம்எஸ்பி தான் அதிகமா இருக்கும். மார்க்கெட் பிரைஸ் எப்பயுமே கம்மியா தான் இருக்கும். அதே மாரி பருத்தி விவசாயிகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, உற்பத்தி செலவு அப்படிங்கிறது அதிகம். ஓகேங்களா? இந்த பால் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புழுக்களுடைய அ ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, உற்பத்தி செலவு அப்படிங்கிறது அதிகம் தான். கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேருக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 94,000 வந்து தேவைப்படும். பருத்திய வந்து நம்ம விளைவிக்கிறதுக்கு. இது தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ரூ. 1,24,000 தேவைப்படும் பருத்திய ஒரு ஹெக்டேர்ல நம்ம விளைவிக்கவே. ஆனா மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதற்கிடையில மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பருத்திக்கான இறக்குமதி வரி இல்ல அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதனால விவசாயிகளுக்கு இன்னும் பாதிப்பு தான் ஏற்படும். ஆல்ரெடி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய பருத்தியின் விலை இன்னும் ரூ. 2,000க்கும் கம்மியாக போகும். இதனால ஒரு பருத்தி விவசாயிக்கு ஒரு ஹெக்டேருக்கு ரூ. 30,000 வரைக்கும் நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம பருத்தியின் மீது இருக்கக்கூடிய இறக்குமதி வரிய கம்மி பண்ணனால என்ன பண்ணலாம்? பருத்தி சாகுபடிய வந்து நெறைய விவசாயிகள் மேற்கொள்ளாமயே இருக்கலாம். இதனால லாங் டர்மா பார்க்கிறப்ப இந்தியால காட்டனோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறது இல்லாம போயிரும். அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து எழுப்பப்படுது. சரிங்களா? அப்ப அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
நமக்கு எம்எஸ்பி பிரைஸ வந்து அதிகப்படுத்தி குடுக்கணும். அதே மாரி விவசாயிகளுக்கு வந்து புரொடக்ஷன் சப்சிடிஸ் அப்படிங்கிறது குடுக்கணும். அதே மாரி இந்த ரிஸ்க் மிட்டிகேஷன் ஆக்டிவிட்டீஸ வந்து எடுத்துட்டு வரணும். இந்த மாரி பல விஷயங்கள வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இங்க குடுத்திருக்காங்க. பருத்தி விவசாயிகள காப்பாத்துறதுக்காக. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, ரிசர்வ் வங்கியின் வட்டி விகித கொள்கை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது நமக்கு ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட் ரெஜிம் அப்படிங்கிறது 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? நமக்கு ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 4% பிளஸ் ஆர் மைனஸ் 2% அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2% இருந்து 6% வரைக்கும் நமக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கலாம். இததான் ஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட் ரெஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 2016ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த ரிசர்வ் வங்கியோட இந்த வட்டி விகித கொள்கை அப்படிங்கிறது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க? அத வந்து ரீவிசிட் பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. சரியா? அந்த மாரி 2021ஆம் ஆண்டு இத ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அப்ப பெரிய மாற்றங்கள் எதுவும் எடுக்கல. ஆனா 2026 ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ள வேறு சில மாற்றங்கள பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2021 பண்ணியிருக்காங்க. அடுத்த 5 வருஷம்னா அடுத்த வருஷத்துல நமக்கு இந்த ஒரு விஷயத்த மறுபடியும் மறு ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு சில மாற்றங்கள ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அந்த பின்னணியில தான் இத நம்ம பார்க்கணும். பொதுவாவே பணவியல் கொள்கை வச்சும், அதாவது மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசிய பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த வட்டி விகிதங்கள் போன்ற விஷயங்கள், எக்கனாமிய வந்து அத வச்சு தான் கண்ட்ரோல் பண்றாங்க. மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு இருக்கக்கூடியது. பிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது கவர்ன்மெண்ட் வந்து பண்றாங்க. இல்லையா? சோ இப்படி இருக்கப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா, ரிசர்வ் வங்கி வந்து ஆ இந்த வட்டி விகிதத்த வந்து கம்மி பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ரெப்போ ரேட்ட கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, கடன் வாங்குறவங்களுக்கு வட்டி விகிதம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இதனால மக்கள் பெரிய அளவுல கடன்களை வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா ரிசர்வ் வங்கி என்ன சொல்றாங்கன்னா, வட்டி விகிதத்த குறைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல ரொம்ப நாளா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு சில்லறை பணவீக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்த முன் வச்சாங்க. இருந்தாலும் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, சில்லறை பணவீக்கத்த வச்சு நம்ம அந்த இத மெஷர் பண்ணாம, ஆ கோர் இன்ஃப்ளேஷன பேஸ் பண்ணி தான் உலக நாடுகள் பண்றாங்க. அப்ப சில்லறை பணவீக்கம் அப்படிங்கிறது நமக்கு இந்திய நாட்டோட பொருளாதாரத்த சரியான முறையில பிரதிபலிக்காது அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் ஒரு வாதமா வச்சிருப்பாங்க. அதுக்கு மறுபடியும் ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவுல அதிக அளவுல ஏழை மக்கள் அதிகமா இருக்காங்க. அப்ப பணவீக்கம், உணவு பணவீக்கம், ஃபுட் இன்ஃப்ளேஷனும், ரீட்டெயில் இன்ஃப்ளேஷனையும் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய அளவுல சேஞ்ச கொண்டு வரணும்னா, அத பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு சரியான அப்ரோச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், உலகளாவிய நடைமுறைகள்ல இந்த மைய பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோர் இன்ஃப்ளேஷன பயன்படுத்தி எடுத்துட்டு வந்தாலுமே, இந்தியா மாரியான நாடுகளுக்கு சில்லறை பணவீக்கம், உணவு பணவீக்கம் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? சோ அததான் இங்க குடுத்திருக்காங்க. இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.